இப்போ ஒரு கூட்டம் நடத்தினா ஒரு விசேஷத்தை கூட்டம், ஓகே, என்ன டைட்டிலும் போட்டுக்கலாம், ஃப்ரீடம் 2026. அதில் யாரெல்லாம் அந்த விசேஷித்த கூட்டத்தில் பங்குதாரர்களாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பங்குன்னா ஷேர் போட்டுக்க, யாரெல்லாம் அதில் அந்த கூட்டத்தை குறித்து அக்கறை உள்ளவங்க யாரெல்லாம், குரூப்புகள் யாரெல்லாம் சொல்லுங்கள். ரிலாக்ஸ்டாக பேசுங்க, இல்லாட்டா உங்களுக்கு நான் ஒரு ஆள் நிற்கிறது ரெண்டு ரெண்டாக தெரியும். அப்படி இருக்கிறது தெரியுதா? தெரிஞ்சிருக்கா? தெரியலையோ? இப்போ தெரியல, எப்பமாவது அப்படி பார்க்கும்போது அப்படி ரெண்டு ஆள் அப்படியே ஸ்பிளிட் ஆகி இப்படி போகிற மாதிரி, அப்புறம் பார்த்த பிறகு ரெண்டு ஆள் ஒரே ஆளாகிடுவாங்க. அனுபவம் இருக்குதா? ஒரு எனக்கு தான் அப்படி இருக்குதுன்னு நினச்சேன். காமன் ஃபீலிங் தானே அது. எப்போ அப்படி வரும்? உண்ட மயக்கம் வரும்போதா? சரி. ஒரு விசேஷித்த கூட்டம் நடத்தினா அதில் யாரெல்லாம் அதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யாருக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது இன்ட்ரெஸ்ட்னா அந்த விருப்பம்னு சொல்ல, யாருக்கெல்லாம் அதில் பங்கு இருக்குது? யாருக்கெல்லாம் இருக்குது சொல்லுங்க. 4 எந்தெந்த நடத்துகிற பாஸ்டருக்கு இந்த விசேஷத்தை கூட்டம் நடத்துறதுனால இது இப்படி இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு அஜெண்டா இருக்குமா? சரி, வேற எப்படிங்க? ஸோ கலந்து கொள்கிறவங்களும் இன்றைக்கி ஒரு விசேஷத்தை மீட்டிங் இருக்குது, ஓகே, அதில் இப்படி இப்படி இருக்கணும், போகலன்னா பாஸ்டர் நம்ம மேலே கோபிச்சுக்கிடுவார், அதனால் போய் தான் ஆகணும். சரி, வேற அது ஒரு குரூப்பு. வேற அது ஆமாம் சார், நடத்துறது பாஸ்டரோட வச்சு அந்த குரூப்பு, அது பார்ட்டிசிபென்ட்ஸ், பெனிஃபிஷியரிஸ். வேற அவ்வளோதானா? நான் எந்த குரூப்பில் சேர்றேன் இப்போ? நான் எந்த குரூப்பில் சேர்றேன்? 3வது தானே, பிரசங்கம் பண்ண வர்றவர். சரி, வேற யாரும் இருக்காங்களா இந்த ஸ்பெஷல் மீட்டிங் குறித்து அக்கறை உள்ளவங்க? வேற யாரும் இருக்காங்களா? ஓகே, அப்போ அதை கடைசியாக சொல்லிடுறேன். என்ன சொன்னீங்க நீங்கள்? என்ன சொன்னீங்க? தேவன். இப்போ இந்த ஃப்ரீடம் 2026 நடத்துறதுல யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யாருக்கெல்லாம் இது இப்படி நடந்தாகணும், இன்னும் யாருக்கெல்லாம் என்ன இருக்குது? நம்ம அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை, யோசிக்க வைக்கிறதும் இல்லை. சரி, இப்போ பாஸ்டர் மைண்டில் தோணிச்சது இனிஷியேட்டர் அவங்க தானே, அப்படி தானே? சரி, நீங்களும் சரி ஆகஸ்ட் 15th ஹாலிடே, அந்த நாளை ஒரு வேளை செலவழித்தா நல்லாயிருக்கும், ஓகே, சரி வந்துடுவோம், ஓகே சொன்னீங்க. அப்புறம் நானும் வந்திருக்கிறேன், என்னைய வாரீங்களான்னு கேட்டாங்க, நானும் சரின்னு சொன்னேன், நானும் வரேன். ஆண்டவர் எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிறார். ஓகே, எல்லாருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கும் தானே, நம்ம இப்போ ஓப்பனாக பேசுவோம், நம்முடைய அஜெண்டா இருக்கு தானே. ஓகே, பாஸ்டருக்கு என்ன அஜெண்டா இருந்திருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள், பாஸ்டர் முகத்தை பார்க்காதீங்க, பாஸ்டர்னு சொல்லலாம். கடைசியில் என்ன நோக்கத்தோடு இந்த மீட்டிங்கை வச்சிங்க, எதுக்கு வச்சிங்க? சும்மா நம்ம சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும், கடைசியில் வருஷ கடைசியில் ரிப்போர்ட் கொடுக்குறதுக்காக, அல்லது அதுக்குன்னு ஒருத்தர் டொனேட் பண்ணிட்டாரு, ஆகஸ்ட் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்குன்னு அதுக்குன்னு அலோகேட்டட் ஃபண்ட் இருக்குது, அதை செலவழிச்சாகணும். நான் பொது இதுலன்னு சொல்கிறேன், எதுக்காக பல காரியங்களை செய்கிறோம், அப்படி வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த வருஷமும் செஞ்சுருவோம், அல்ல அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ப்ரொவிஷன் இருக்குது, அதை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், அல்லது இந்த இத்தனை ஆக்டிவிட்டீஸ் நடத்தணும்னு செய்யணும், அப்படி கிடையாது. ஓகே, அப்போ என்ன இது? சொல்லுங்க ஒன்றும் தப்பு கிடையாது, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பாஸ்டர் அப்படி இதை பதில் சொன்னால் அவங்கள தண்டிப்பீங்களா மாட்டீங்களா? சரி, சொல்லுங்க, அவங்க தான் சொல்லணும்ல, சொல்லுங்க, எதுக்காக ஸ்பெஷல் மீட்டிங் நடத்துகிறாங்க? ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. ஸோ இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்து இப்படி மீட்டிங் நடத்திட்டு போனால் சர்ச்சில் பிரயோஜனம் இருக்கணும். ஓகே, சரி, நீங்கள் நடத்தும்போது ஒன்று, நீங்களும் பாஸ்டர் தான், என்னால் பயந்துடாதீங்க. காலையில் உள்ள 2 செஷனும் ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொன்னாங்க, அப்படி தானே? அப்படின்னா என்னது ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா? என்ன 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 இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்தது. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னது? என்ன விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது சொல்லுங்க. ஆசீர்வாதமாக இருந்தது சொல்லுங்க. என்ன 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 விதத்தில் பிரயோஜனமாக இருந்தது தெரிஞ்சுக்க. அப்படி நினச்சி தான் வந்தீங்களா? இந்த மீட்டிங் போனால்
இன்னும் வேதத்தை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் கிறிஸ்தவ வாழ்வை பற்றியும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி நினச்சி வந்து அப்போ அப்படி நினச்சி வந்தால் அது நிறைவேறிச்சுன்னா யூஸ்ஃபுல்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? சும்மா ஜென்ரலாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து ரொம்ப இது இருந்ததுன்னா அதில் மீனிங் இல்லை. ஓகே, எப்படி பிரயோஜனமாக இருந்தது? ஓகே, நான் பொதுவாக நிறைய பிரசங்கிமார் நிறைய சபை கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அல்லது இந்த சர்ச்சுக்கு தான் வந்திருக்கீங்களா? இந்த சர்ச்சிலையும் வித்தியாசமான ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு மாதிரி. நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். ஓகே, என் சர்ச்சில் இருக்கிற நான் பொதுவாக சொல்கிறேன், பாஸ்டர் பிறகு சொல்லிக்கலாம், இருக்கிற கூட்டம் போதாது, இன்னும் ஆட்கள் கூட வரணும். ஓகே, ஆட்களை கூட்டணும். அப்போ அதுக்கு எப்படிப்பட்ட பிரசங்கியாரை கூப்பிட்டா ஓகே நிறைய பேரை இன்வைட் பண்ணலாம், அவங்க வந்தால் இந்த பிரசங்கத்தை கேட்டால் திரும்ப தொடர்ந்து நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க, அப்படி எண்ணத்தோட மீட்டிங் நடத்துகிற பாஸ்டர்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. தெரியும் தானே உங்களுக்கு? அல்லது இதுதான் உலகம், இதை தவிர வேறு உலகம் இல்லை, கிறிஸ்தவ உலகம் இல்லைன்னு நினச்சிட்டு அப்படி ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்க அப்படிப்பட்ட பிரசங்கியார் தான் கூப்பிடுவாங்க. அப்படி தான் கூப்பிடணும். யாரா என்ன நோக்கத்துக்காக கூப்பிடுவாங்க. என்னையும் ஒரு பிரசங்கியார் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தா போயிருந்தேன். நான் இப்படித்தான். ஓகே, அவர் பேச்சா சொன்னார். இதில் இன்னொரு பிரசங்கியாரும் வந்திருந்தார், அவரை விட்டுருந்தா கலக்கி இருப்பாருன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. நீங்கள் கலக்கலன்னு அர்த்தம். ஓகே, ரைட்டு, கரெக்டு. இல்லை, அவர் எதை கலக்கியிருப்பாருன்னு சொல்கிறேன். எதை கரெக்டு, நீங்கள் சொன்ன கரெக்டு. அதான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். அருமை கலக்கிறதுனா எதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு? அதையும் சொல்லுங்க. கலக்கிறதுனா எது? கூட்டத்தை கலக்கிறதுனா அது வேற இல்லை. சரி, கூட்டத்தை அவரெல்லாம் சேர்க்கணும். பிரசங்கியார் ஃபோட்டோவை போட்டு ஓகே அதனால ஒரு கூட்டம் வரவும் செய்யும். அது அந்த பாயிண்ட்டுக்கு வாரேன். பாஸ்டர் எதை எதிர்பார்த்து அந்த கூட்டத்தை வச்சிருக்கிறாரு? கலக்கிறதுனா என்னது தெரியாதா? அப்படியா? சரி, இல்லை காணிக்கைக்கு அப்புறம் வருவாங்க. கலக்கிறதுன்னா அப்படிதான் பிரசங்கியாரை கூப்பிடுறாங்களா? இல்லை, அவங்கள ஆவிக்குரிய நிலையில் ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போயிடணும் அப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னது? அதான் என்னது? அவங்கள அதை இதை சொல்லி உற்சாகமாக பாட சொல்லி எழுப்பி நின்று குதிக்க வச்சு அதுக்கு என்ன பிரசங்க மாதிரி இருக்கிறாங்க தெரியும் தானே? அதுக்காகவே கூட்டம் நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்கல்ல. அதான் கலக்கிறது. ஏன் சரி பாஸ்டருங்கனால சொல்லலை, அதுக்கு தான் மெயின். அப்படி ஒன்று கலக்கணும். ஓகே, வேற இப்போ பிரசங்கம் கேட்க வர்றவங்க எதுக்காக வராங்க? சொல்லுங்க. இப்படி ஆவிக்குரிய, அதாவது அட்லீஸ்ட் எமோஷனலி ஒரு ஹைக்கு வரணும். ஒரு அப்பந்தான் உற்சாகமாக இருந்தது இன்னைக்கு சர்ச்சுக்கு போனது. இப்போ ஆனால் நான் மறுநாள் அது பஸ்ஸுன்னு போயிடும். மறுநாள் வேலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு நிற்கும் போது இந்த உற்சாகம்லாம் இருக்காது. அட்லீஸ்ட் இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது பம்ப் பண்ணி பலன் இப்படி பெருசாகிட்டே போச்சுது. ஓகே, 10 நாளாக அதில் 10 மாதமாக குதிக்காதவங்க இன்றைக்கி விதிச்சிட்டாங்கன்னா நான் மீண்டும் இழந்து போன வல்லமையை பெற்றுக்கொண்டேன். ஓகே, அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே, அது ஒரு எமோஷனல் ஹை, அப்படித்தானே? அது வேணும். சரி, வேற இப்போ இதே நாட்களில் இப்போ காலையில் பிரசங்கம் பண்ண மாதிரி தேவைகளோட விசாரங்களோட மனக்கிலேசத்தோட சர்ச்சுக்கு வராங்களா மக்கள்? அவங்க எப்படி என்ன எதிர்பார்ப்பாங்க? ஆறுதலான வார்த்தையை கொடுக்கணும். கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். ஐயோ, கர்த்தருடைய உள்ளம் உருகுகிறது. அப்படி வசனம் எடுத்து வச்சிருக்கிறேன். சரி, ஓகே. சிலர்ல இது ஆகஸ்டா, நான் உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் எழுதி கொண்டு வாங்க, அங்கே ஒரு பெட்டியில் போடுங்க. பெட்டியில் போட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார் நவம்பர் 27 உங்களுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி விடும்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்படி சொல்கிற பிரசங்கியார் கேட்டிருக்கீங்களா? இல்லை, ஒரு டேட்டு குறித்து சொல்கிறதையும் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன்.
காலையில் சொன்னேன்ல, என் மகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டும்னு சிலர்லாம் சில பிரசங்கமாரெலாம் எங்கள் வீட்டுக்கு ஜபிக்க கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க. கட்டுகளை முறைக்கிறேன், உடைக்கிறேன், சாத்தானை உன் கையை அகற்றி விடு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அடுத்த ஜூலைக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிரும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க எங்கள் வீட்டில். அதுக்கு பிறகு ஒரு 4 ஜூலை வந்தாச்சு. ஓகே, அடுத்த ஜூலைன்னே சொன்னார். சரி ரைட், சரி. அப்படி நாள் குறிக்கிறவங்க, நம்பிக்கை கொடுக்குறவங்க, உன் கடன்கள்லாம் போய்விடும், உன் பிள்ளை உயர்த்தப்படுவாள், உன் மகன் உயர்த்தப்படுவான்னு அப்படிலாம் எதிர்பார்த்து போகிறவங்களும் இருக்கிறாங்கல்ல. ஓகே, நான் ஏதோ இந்நாள தாக்குறாரு அந்த நாள் தாக்குறாருன்னு நினைக்காதீங்க. ஓகே, யார் அந்த ஜோசபின்? கர்த்தர் உனக்கு உன் வேண்டுதலை கேட்டிருக்கிறார்னு சொல்கிறத பிரசங்கமாக ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய சீஸ். எப்படியும் 20,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஜோசபினாவது இருப்பாங்க, அப்படி தானே? சரி சரி. என் பேரை சொல்ல மாட்டாரான்னு சொல்லி எதிர்பார்த்து போகிறவங்களும், என் பேரை சொல்ல மாட்டாரா? அப்போ காமனான பேரை வச்சுருக்கணும். எல்லாரும் வச்சுருக்க மாதிரி பேரை வச்சுருந்தா அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு. சரி, அப்படி எதிர்பார்த்து என் பேரை அவர் சொல்லணும், அது சொல்லணும், அப்படி எதிர்பார்த்து வராங்க. அப்படி அந்த பிரசங்கர் சொல்லலைன்னா அவங்க எப்படி போவாங்க? ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம்? ஒரு வேஸ்ட். பிரசங்கம் பண்ண வர்றவர் என்ன நினைத்தோட வருவார்? பொதுவாக சொல்கிறேன். சொல்லுங்க. நான் அஃபண்ட் ஆகிருவேன்னு நினைச்சுக்க வேண்டாம். பொதுவாக ஊழியக்காரங்க, நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், இந்த பிரசங்கத்தை நிறைய கேட்க வரணும், அவ்வளோதானா? திரும்ப அதே சர்ச்சிலையாவது அல்லது இதை பார்த்து பல சர்ச்சில் என்னை கூப்பிடணும் அப்படி நினைப்பாங்களா பாஸ்டர்? அப்படி பிரசங்கம் பண்ண போகிறவங்க இதுதான் எனக்கு கடைசி இன்விடேஷன் அப்படி நினச்சிட்டு போனாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் எப்படி பிஸ்னஸ்ன்னு சொல்ல அப்படி தானே? நான் இன்னும் பாப்புலர் ஆகணும்னு என்ன வரத்தான் செய்யும், இருக்குமா? அதனால் அப்படி இருந்தால் என்ன செய்யணும்? என்னாச்சு, இங்கே ஒரு 100 பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. பிள்ளை இறக்கி விட சொல்கிறீங்களா? இங்கே சரி, யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்கிறத கேளுங்க. போக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன்? யாராவது ஒருத்தர் விட்டு தான் வேணும். சரி ரைட்டு. நான் எனக்கு இந்த இன்விடேஷன் வந்திருக்குது. கோயம்புத்தூரில் நிறைய சர்ச் இருக்குல்ல. இந்த சர்ச்சில் இந்த பாஸ்டர் வந்தார், பிரசங்கம் பண்ணார், கலக்கிட்டார். அந்த அடுத்த வாரத்துலேருந்து இந்த சர்ச்சில் எண்ணிக்கை கூடிட்டு இன்னும் இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸுக்கெலாம் தெரிய வந்ததுன்னா என்ன நடக்கும்? நிறைய இன்விடேஷனுங்க. ஓகே, இந்த ஒரு மாதம் இங்கே பேசுவார், இன்னொரு மாதம் அங்கே பேசுவார், இன்னொரு மாதம் அங்கே பேசுவார், அப்படி தானே இன்விடேஷன் வரும். அப்படி தானே பிரசங்கம் பண்ண வர்றதுக்கு அந்த மாதிரி என்ன இருக்கலாமா? இருக்க வாய்ப்பு இருக்குதா? இருக்கும். சரி. யாரெல்லாம் பற்றி பேசிட்டோம்? யாருக்கெல்லாம் என் ஸ்டேக் ஹோல்டர்னு சொன்னோம்? யாரெல்லாம் பற்றி பேசிட்டோம்? சொல்லுங்க, இங்கே தான் இருக்கீங்களா இல்லையா? 4 குரூப் சொன்னோம்ல. தேவனை பற்றி இன்னும் சொல்லலை. தேவனுக்கும் இந்த ஃப்ரீடம் 2026 நியூ கிரியேஷன் சர்ச் ஆஃப் காட்ல நடக்குது. அதுக்கு அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் தானே? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் இந்த ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது, ஒரு 200 பேர் வந்தால் நல்லா தான் இருக்கும். சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின். சாப்பாட்டுக்கு முன் எத்தனை பேர் இருந்தாங்க? சரி, சாப்பாட்டுக்கு பின் இத்தனை பேர் இருக்கிறீங்க. சரி, ஆண்டவருக்கு எதோ நோக்கம் இருக்குமா இருக்காதா? ஏதோ நடக்குது. அப்படி தானே இந்த மீட்டிங்கை நடத்தணும்னு அவங்க உள்ளத்துலேயும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க, வேற என்ன? ஓகே, என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் சரி சொல்லிட்டேன். யாருடைய நோக்கம் நிறைவேறணும்? ஓகே, ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருக்கும் உங்களை குறித்து, அல்லது இந்த சபையை குறித்து, அல்லது பிரசங்கம் பண்ணுற என்னை குறித்து, மீட்டிங் நடத்தின பாஸ்டரை குறித்து? அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க, அப்படி தானே? சரி, இப்போ யோசிங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் தந்தால் யோசிப்பீங்களா? தூங்கிடுவீங்க 10 நிமிஷம் டைம் கொடுத்து.
நீங்களே சொல்லிருங்க பாஸ்டர், எங்களுக்கு கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் கிடையாது. இல்ல ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓகே. இன்னைக்கு சாயங்காலம் நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு போன பிறகு அவ்வளோதான், நீங்களும் மீட்டிங் முடிச்சு போயாச்சு, நாங்களும் மீட்டிங் முடிச்சு போயாச்சு. இப்போ யாரும் வீட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே. இதை பற்றி யோசிக்கிற டைம் இருக்காதுல்ல? இருக்குமா? ஆ, இப்படியெல்லாம் இல்லையே. இல்லை, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு மீட்டிங், 4 மணி வரை மீட்டிங்னு சொல்லி பிளான் பண்ண, ஆண்டோடைய அனுமதியோட, ஆண்டோடைய சித்தத்தோட, ஆண்டோடைய ஹேண்ட் பின்னால் இருந்து நடத்தினால தானே நடந்திருக்குது. அவருடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கும், அது நிறைவேறுக்குமா இருக்குதா? யாருடைய நன்மைக்காக ஆண்டவர் திட்ட நோக்கங்களை வச்சிருக்கிறார்? அவருக்கா? சரி, நான் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறதுனால எதுக்காக, ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கணும், அது நிறைவேறிச்சா நிறைவேறலையா? உங்களுடைய நோக்கம் நிறைவேறிச்சா நிறைவேறல, அதை சொல்கிற ஈஸி. நான் எவ்வளவு பாரத்தோட போனேன், அவர் மகளே கர்த்தர் உன் கண்ணீரை கண்டிருக்கிறார், துர்த்தியிலே வைத்திருக்கிறார், ஃப்ரீசரில் வைத்திருக்கிறார். கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோமே, அப்படி தானே இன்ட்ரெஸ்டிங். மற்றவங்க சொல்கிறத விட நான் ஒருபடி இன்னும் மேலே போகணும் தான். அப்படி தானே இப்போ நடக்குது. அவரை விட நான் ஒருபடி மேலே போனோம். கண்ணீரை துருத்தியிலே வைத்து, துருத்தின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா தெரியலையா? சரி, அப்போ தமிழில் தெரியலைன்னா இங்கிலீஷில் பார்க்கணும். இங்கிலீஷில் பாட்டில்னு போட்டிருக்குது. ஆமாம், சரி. எப்படிங்க? சரி, தோல் பை. ஓகே, அந்த நாட்களில் தோலை தான், கண்ணாடிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால், கண்ணாடி உலோகம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் தோலை தான் பை தைச்சு அதில் தான் திரவங்களை ஊற்றி வச்சுருந்தாங்க. அதனால் ஆண்டவரும் அந்த தோல் பை ஒன்று வச்சு அதில் என் கண்ணீரெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிறாருன்னு நினச்சி அவர் கவிதை எழுதும்போது எழுதியிருக்கிறாரு. ஸோ பரலோகத்துக்கு போனால் ஆண்டவரே என்னுடைய துருத்தியை காமியும்னு கேட்க போகிறீங்களா? ஆண்டவரே நான் வடித்த கண்ணீரெல்லாம் எங்கே வைத்திருக்கிறீர் காமியும். எழுத்தின்படி அதை எடுக்கல. இல்லை, என்னென்னா உங்களை குறித்து அக்கறை வச்சிருக்கிறாரு, உங்கள் பெருமைச்செல்லாம் கேட்டிருக்கிறாரு, எல்லாம் கண்ணீரெல்லாம் கேட்டிருக்கிறாரு. அப்படி தான் அர்த்தம். அப்படி தானே? அங்கே போய் என் கண்ணீரை எங்கே, பாட்டிலே எங்கேன்னு கேட்கப்படுது. ஆனால் இன்றைக்கு நானும் காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இதுக்கு முந்தின மீட்டிங்கு போடாத ட்ரெஸ்ஸை தேடி பார்த்து போட்டு, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நல்லா நீட்டாக போவோம், வந்து இறங்கும். அப்படிலாம் இங்கே யாரும் இல்லை. நான் சும்மா உங்களை சிரிக்க வைக்கிறக்காக தான் சொல்கிறேன். அப்படி வந்து பிரயோஜனம் என்ன? கணக்கு பார்க்கணும். பார்ப்பீங்களா மாட்டீங்களா? இப்போ தலையெல்லாம் க்ளீனாக ஆட்டிடுவாங்க. அநேரம் ஆட்டுறதில்லை. ஏன்னா எதுக்கு போட்டு சொல்லிட்டு பிறகு செய்யாமல் எதுக்கு போட்டு ஆக்கினையே வர வைக்கணும். ஒரு காரியத்தை செய்தால் ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த நாள் பிரயோஜனமாக இருந்ததா? மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கொஞ்சம் ஒரு பேப்பரை கொடுத்து எழுதுங்க, ஒன்றும் எழுத முடியாது. சொல்கிறது என்ன? ஆசீர்வாதமாக இருந்தது. என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க. இவர் கேட்ட பம்பெல்லாம் போயிட்டு லேயாளை பற்றி பேசுனதில் அல்லது ராகேலை பற்றி பேசுனதில், யாக்கோபை பற்றி பேசுனதில் எந்த பகுதி உங்களுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருந்தது? அதை நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணலன்னா, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுன்னா தெரியுமா, திரும்பியும் அதை போயிடும். 2 வாரம் கழித்து இன்றைக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு 4 நாள் கழித்து அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? ஆமாம், 4 செஷன் எடுத்தார்ல, என்ன பிரசங்கம் பண்ணார்? ஓகே ஓகே, அதை நம்ம திரும்பியும் நம்ம மனசில் பதிய வைக்கலைன்னா, கிளாஸில் எல்லாருக்கும் தான் டீச்சர் பாடம் எடுக்கிறாரு. சில ஸ்டூடெண்ட்டு நிறைய மார்க் எடுக்கிறாங்க, சில ஸ்டூடெண்ட் குறைய மார்க் எடுக்கிறாங்க, சில ஸ்டூடெண்ட்டு நல்லா, ஏன் அவங்க எஃபர்ட் எடுத்தாங்க. அப்படி தானே? கிளாஸில் கேட்டதை கிளாஸில் வெளியே போகும்போதே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதே டீச்சர் தான். அப்போ நான் ஆமேன், இத்தனை பேர் முழிச்சிருக்கீங்க, அவங்க மேலே எனக்கு கண்ணு கிடையாது. யாராவது ஒருத்தர் கண்ணை போனார்னா அவர் மேலே தான் கண்ணு. சரி, எனக்கு பிரயோஜனம் ஆச்சுதான். இப்போ 4 பிரசங்கமும் பண்ணலாம், நான் 6 பிரசங்கமும் பண்ணலாம். ஆனா நீங்க 6 பிரசங்கம் கேட்டேன், 4 பிரசங்கம் கேட்டேன்னு போறதை விட என்ன விதத்துல இன்றைக்கு நான் என்னத்தை
என் இடத்துல மாறப்போகுது. என்ன இடத்துல தலை அறிவு வேண்டியதுதான். தெரிஞ்சுக்கிடாத காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால என்ன பிரயோஜனம் வந்தது? சரி, இவரும் பாஸ்டராக இருக்கிறாரு. அதனால சொன்னார், பாஸ்டர் எதுக்காக கூட்டத்தை நடத்துகிறாங்க? ஓகே, ஆட்கள் உற்சாகம் அடையணும், சபை வளரணும். அவர் என்ன சொன்னார்? யாராவது கேட்டிங்களா? 4 பிரசங்கத்தில் காணிக்க தசமபாவத்தை பற்றி ஒன்றும் பேசலையே. விசுவாசிகள்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை பற்றி ஒன்றும் பேசலையேன்னு நினைப்பாங்க. எல்லா பாஸ்டரும் கிடையாது, சில பாஸ்டர். ஓகே, காணிக்க தசமபாவத்தை பற்றி ஒன்றும் பேசாமல் போயிட்டாரு. சரி, 3வது தலைப்பு என்னன்னு சொன்ன? திருச்சபையில் விடுதலையை அனுபவித்தல். 4வது பாயிண்ட் சமுதாயத்தில் விடுதலையை பரப்புதல். இப்போ விடுதலையை நம்ம எப்படி அனுபவிக்கலாம்னு யாரை பற்றி பேசினேன்? மார்த்தாளை பற்றி பேசினா? விடுதலை பெற்ற பெண்மான்னு யாரு? மார்த்தாளை பற்றி பேசினம்மா. சாப்பிட்றதுக்கு முன்னால கடைசியாக மார்த்தாளை பற்றி பேசினா, அதனால அது இருக்குது. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் செஷனில் பேசினதே மறந்து போச்சு. பார்த்தீங்களா? ஓகே, ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் யாரை பற்றி பேசுனாங்கிறது உடனே ஞாபகத்துக்கு வரல. மைண்டில் இருக்குது, உடனே வரல. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சாக சொல்லிடுவோம். ஓகே, ஆமாம் ஆமாம் ஆமாம், நப்தலியை பற்றி பேசினார். நப்தலி, ஓகே, ரேச்சலை பற்றி, கல்யாணத்தை பற்றி, காதலை பற்றிலாம் சொன்னார். அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் நப்தலியை பற்றி என்ன சொன்னார்? எப்படி அவன் போராட்டத்தின் மத்தியிலும் விடுதலையை எப்படி பெற்றுக்கொண்டான்? ஒரு அனுமானம் தான். அதில் உள்ள அதில் உள்ள வார்த்தை ஃப்ரேஸை சொன்னீங்கன்னா எனக்கு ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர். இன்னும் யார் சொன்னது? யார்கிட்ட சொன்னது? லாபான்ட்ட சொன்னது. ஓகே, ஸோ நான் சொன்னது இப்போ எப்படி பைபிளில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி போராட்டத்தின் மத்தியில் வளர்ந்தவன் விடுதலை பெற்ற பெண்மானாக விடுதலை எப்படி அனுபவிச்சிருக்க கூடும். அப்பாட்ட இருந்து, அப்பா எப்படி பயபக்திக்குரியவர் தான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா, இவ்வளவு வேர்வை சிந்தினேன். ஓகே ஓகே, கிழிஞ்ச லுங்கியை எடுத்துக்கிட்டு தேஞ்ச செருப்பை போட்டுட்டு ஊர் ஊராக சுற்றுனேன்டா, அப்படி தான் உன்னை படிக்க வச்சேன் அப்படி சொன்ன அப்பா. அதனால் அப்பாவை பற்றி குறைவாக நினைப்பீங்களா? இப்படி அப்பாவுக்கா நான் பிறந்தேன்? அடுத்தானே அப்படியே அப்பாவுடைய வாழ்க்கையை பார்த்து அவன் தெரிந்திருக்க கூடும். அதே மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும் நீங்கள் நினச்சி அதுக்கு அர்ப்பணித்து அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமான மீட்டிங். இல்லைன்னா வழக்கமாக ஒரு மீட்டிங் வருஷம் வருஷம் நடக்கும். இனிமே அடுத்தது எப்போ நடத்துவீங்க? அப்பவும் வருவோம். ஓகே, அப்போ வெஜ்ஜு தான் போட்டாங்க. இப்போ மாதிரி பாஸ்டர் கொஞ்சம் நான்வெஜ் போடுங்க பாஸ்டர். லட்சுமா சொல்கிறேன். என்னை திரும்பவும் கூப்பிட வேண்டும். அதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா அங்கே போய் அவர்கிட்ட என்ன சொல்லணும்? காலையில் சொன்னல, மத்திய 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கடைசியாக சொல்கிறாரு, அப்படி தானே? ஆண்டவரே, நான் NCTA சபையில் NCGC அப்படின்னா நியூ கிரியேஷன் சர்ச் ஆஃப் காட். ஓகே, NCCG, NCTA அது காலேஜ், அது மாடி, இது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து NCCG அப்படின்னா அப்படி சொல்லிக்கல. நியூ கிரியேஷன் சர்ச் ஆஃப் காட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது, நியூ கிரியேஷன் தியாலஜிக்கல் அகாடமிங்கிறது மேலே இருக்கிறது. எல்லாம் ஒன்று தான். அங்கே பிரசங்கம் பண்ணினேனே. ஆமாம், பண்ண. எதுக்கு பண்ண? திரும்பியும் கோயம்புத்தூரில் 4 ஆப்ஷன் வேணும்னு பண்ணியோ? சப்போஸ் தெரிஞ்சு தெரியாமல் இங்கே பிரசங்கம் பண்ணது நல்லா இருக்குதுன்னு ஏதோ ஒரு ஒரு பாஸ்டர் கேள்விப்பட்டு கூப்பிட்டுட்டாருன்னு வச்சுக்கிட்டுங்களா, நானும் சந்தோஷமா ஓகே, சுந்தராபுரத்தில் பேசியதுனால எனக்கு அந்தராபுரத்தில் எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடச்சிது. ஏதோ ஒரு ஊர், சுண்டைக்காய் பாளையத்தில் எனக்கு இன்னொரு இன்விடேஷன் வந்தது. அதானே, எங்கே இருக்குது? சுண்டைக்காய் பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்குது. சுண்டைக்காய் பாளையம் என்ன இருக்குதா? இல்லாத ஊராக தான் நான் எடுத்து சொல்கிறேன், இருந்தாலும் இருக்கும். என்ன சுண்டைக்காய் முத்தூர்னு இருக்குதா? சுண்டைக்காய் பாளையம்னு இல்லை. நான் சும்மா ஒரு பேரை சொல்லுவேன்னு சொன்னேன்.
ஒருவேளை அந்த பாஸ்டருக்கு அந்த இடத்துல பேசணும்னு ஆசை இருக்கு போலன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறக்காக இல்லாத ஒரு பேரை சொல்கிறேன். சரி, அப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சிட்டுன்னு வச்சுருங்களேன். அங்கேயும் போய் பேசிட்டேன். இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. என்கிட்ட என்னது கேட்பாரு, இன்னொரு பிரசங்கம் வாய்ப்பு கிடைக்கணும்னு தானே நீ இப்போ அங்கே போய் செய்த, கிடச்சிட்டுல, போயிட்டு வா, நீ எதிர்பார்த்த பலன் கிடச்சிட்டுல, இனிமே அப்படித்தானே. இவங்களை பற்றி என்ன சொல்கிறாரு, பரிசேயரை பற்றி, பிறர் காண வேண்டும் என்று நீங்கள் செய்கிறீங்க, சந்தை வழியிலே வந்தனத்தை எதிர்பார்க்கிறீர்கள், கிடச்சிட்டுல, நீங்கள் பலனை அடைந்தாய் தீர்ந்தாயிற்று, உன் கணக்கு கேன்சல் ஆயிடுச்சு, வயசல் ஆயிடுச்சு. இந்த காரணத்துக்காக நீ இதை செய்த, அதை அச்சீவ் பண்ணியாச்சு. இனிமே என்கிட்ட என்ன இருக்குது, நான் நினச்ச காரியத்தை நீ செய்திருந்தேன்னா நான் பிரதிபலன் கொடுக்கணும், அப்படித்தானே. நீங்க நடக்குதோ நடக்கலையோ, உன் கண்ணீர் 2 வாரத்திலே போய்விடும். கண்டிப்பா 2 வாரத்தில் கண்ணீர் காஞ்சிரும். 2 வாரமா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. சரி, 2 வாரம் கழிச்சு திரும்ப கண்ணில் தூசி விழுந்ததுன்னா கண்ணீர் வரும். சரி, அதை எதிர்பார்த்தா வந்தீங்க, அது கிடைச்சிட்டு அந்த பிரசங்கர் சொல்லிட்டாரு, எப்பா சொல்லிட்டாருன்னு நீங்க போயிட்டீங்க. எதுவும் பிரதிபலன் கிடைக்குமா? கிடைச்சாச்சுல்ல, நீங்க எதிர்பார்த்தே கிடைச்சாச்சுல்ல, அப்படித்தானே. நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு தூக்கம் போடணும், சரி தூக்கம் போட்டாச்சுல்ல, பிரதிபலன் கிடைச்சாச்சுல்ல, போயிட்டு வாங்க. சரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது, திருச்சபையிலே விடுதலை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க. ஆகஸ்ட் 15 நிறைய காம்ப்ளிகேஷன் பண்ண விரும்பல. ஓகே, சர்ச்சுன்னா எதுன்னு தெரியுமா? சர்ச்சுன்னா எது? சர்ச்சு நாம தான் சர்ச்சு. ஓகே ஓகே ஓகே. பில்டிங், இங்கிலீஷில் பில்டிங்க்கு பேர் சர்ச்சு தான். தமிழில் சபைனா பில்டிங் கிடையாது, சபைனா அங்கே கூடி வர்றவங்க தான். இது ஆலயம், ஆலயம். ஓகே, சபை கூடி வருகிற இடம். இங்கிலீஷில் அதுக்கும் சர்ச்சு தான். ஓகே, டினாமினேஷனுக்கும் சர்ச்சு தான். இங்கே டினாமினேஷனுக்கு தமிழில் ஒரு வார்த்தை கிடையாதோ? சரி, ஆனாலும் பில்டிங்க்கும் காங்கிரிகேஷனுக்கும் தமிழில் வித்தியாசமான வார்த்தைகள் இருக்குது. சபை கட்ட வேண்டும், சபை கட்ட வேண்டும்னா பில்டிங் கட்டுறத சபை கட்டுறதுன்னு சொல்லிட்டு இருக்க பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. சபை கட்டுறதுன்னா ஆட்களை கூட்டி சேர்க்கறது. சரி, சபை கூடி வருதல்னா என்னது? நம்ம எல்லாரும் கூடி வர்றது. சண்டே எதுக்கெல்லாம் வரோம் சொல்லுங்க? பைபிளில் சொல்லியிருக்குது. ஓய்வு நாளா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா? சபை கூடி வருதல். அதான் எதுக்காக கூடி வரோம்? அங்கே கூடி வரும்போது என்னெல்லாம் செய்கிறோம் சொல்லுங்க. சபை கூடி வரும்போது ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் என்னெல்லாம் செய்கிறோம்? ஆராதனை சர்வீஸ் படி நடத்துகிறோம், அப்படிதானே. சரி, சிஎஸ்எஸ் சர்ச்சில் ட்ரெயின்டு கொயர் இருக்கும், அவங்க பாடுவாங்க. ஏதாவது நோட்டு மாறிட்டுன்னா இப்போ கொயர் மாஸ்டர் பின்னிடுவார், நீட்டாக பாடுவாங்க. மற்றவங்கெல்லாம் எப்படி பாடுவாங்க? அவங்க ஏதோ வாயை சேர்ப்பாங்க, நான் பார்த்த சபைகள். ஆனால் பெந்தேகோஸ்துக்கு போங்க, 10 பேர் தான் இருப்பாங்க. ஆர்கன் இருக்காது, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது, 10 பேர் தான் இருப்பாங்க. அவங்க பாடுறது 4 தெருவுக்கு கேட்கும். பெந்தேகோஸ்து சர்ச்சில் கொயர் கிடையாது, கொயர் மாஸ்டர் கிடையாது, ஆர்கன் கிடையாது. ஆனால் அவங்க கைத்தட்டி பாடுறது தெரு முழுதும் கேட்கும், அட்லீஸ்ட் 2 தெருவுக்கு கேட்கும். இப்போ உங்கள் சர்ச்சை கேட்கல. இப்போ பெந்தேகோஸ்து சர்ச்சுகளில் கொயர் இருக்குதா? இருக்குது. கொயர் மாஸ்டர் இருக்கிறாரா? விசுவாசிகள் பாடுறாங்களா? சிஎஸ்எஸ் சர்ச்சில் எப்படி பாடுறாங்களோ அப்படி தான் பாடுவாங்க. சில சர்ச்சிலெல்லாம் கல்யாணத்தை அன்னைக்கு ஆசீர்வதியும் கர்த்தரை அந்த பாட்டு பாடும்போது பாவம் பரிதாபமாக இருக்கும். எப்பவும் பாடுற பாடல் இல்லையா, கல்யாணத்துக்கு கல்யாணம் தானே பாடுவாங்க. அதில் ஆதேனில் ஏதிமனம், ஏதேனில் ஆதிமனம். அதுக்குன்னு காசு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு வந்தால் அதுக்கு பாடிட்டு போயிடுவாங்க.
அப்போ தான் ஆராதனை மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் பாட மாட்டாங்க. இப்போ பெந்தேகோஸ்தே சர்ச்சும் அப்படி ஆகி போச்சுல. கைத்தட்ட சொல்கிறோம். எதுக்கு கைத்தட்ட சொல்கிறோம்? டாக்டர் ரெவரண்ட் பேச வருகிறார், கைத்தட்டி வரவேற்போம். அன்னைக்கு அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் கைத்தட்டினாங்க. யாருக்காக கைத்தட்டினாங்க? பாடல் பாடும்போது கைத்தட்டினாங்க. பாடல் பாடும்போது நம்ம விடுதலை பெற்றிருக்கோமா? நம்ம பாடலை பார்த்தா நம்ம விடுதலை பெற்ற ஆட்கள் மாதிரி தெரியுதா? விடுதலை பெறாத சூசனா உங்க பேரு? ஓகே ஓகே. பிரசங்கியாருக்கு ஏற்ற ஒரு விசுவாசி. கேட்டதுக்கெல்லாம் ஒன்று பதில் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளை பார்த்தே பிரசங்கம் பண்ணிட்டு காலத்தை போட்டுட்டு போயிடுறாங்க. நான் எல்லாரையும் பார்க்குறேன். சும்மா ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் உட்காந்துருக்கவங்களையும் பார்க்குறேன். விடுதலையோடு ஆராதித்தல். சிஎஸ் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் யாரெல்லாம் இருக்கிறீங்களா? சிஎஸ் சர்ச்சுக்கு போயிருக்கீங்களா? ஓகே. 95ஆம் சங்கீதமும் 100ஆம் சங்கீதமும் வாசிப்பாங்க. 95ஆம் சங்கீதத்தை எடுங்க. 95 1 முதல் 7. சீக்கிரமா, உங்களுக்கு சீக்கிரமா அனுப்பணும். வாசிங்க. கர்த்தருக்கு கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இந்த பிரசங்கம் ஆன்லைனில் போச்சுதுன்னா ஒருத்தர் மைக்கில் இருந்து வாசிக்கணும். அப்போ தான் அதில் ரெக்கார்ட் ஆகும். ஓகே. அதனால் அவங்க வாசிக்கிறது ஓகே. ஆனால் இன்னொரு சிஸ்டர் வாசிக்க ஆரம்பிச்சதை நீங்கள் பக்கன்னு மைக் இருக்கிறதுனால அது வேற. ஓகே. இல்லாட்டா அங்கேருந்து பேசுறது இதில் ரெக்கார்ட் ஆகாது. அதனால் அங்கே கேட்குறவங்களுக்கு என்ன வசனத்தை வாசிக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இதுவும் வேணும் அதுவும் வேணும். ஓகே. மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் சத்தமாக வாசித்தா இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கம் வர்றதை தள்ளி போடலாம். அப்படி தானே? சரி. 100ஆம் சங்கீதத்தை வாசிங்க. நீங்களே வாசிங்க, மைக்கிலே வாசிங்க. மற்றவங்களாம் எடுத்து பாருங்க 100ஆவது சங்கீதத்தை. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த வசனம்லாம், இந்த சங்கீதம்லாம் பைபிளில் இருக்குல்ல? உங்கள் பைபிள்லேயும் இருக்குது. அப்படி தானே? எதுக்காக சர்ச்சுக்கு வரோம், எப்படி வரணும் எல்லாம் இதில் சொல்லியிருக்குதா? ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் கர்த்தரை கம்பீரமாக பாடி அவருடைய நாமத்தை பிரதாபப்படுத்துங்கள் அப்படி வாசிக்கிறவங்களும் இருப்பாங்க. அல்லது கர்த்தரை பாடி அப்படியும் கொயரில் அதுக்குன்னு ஒரு நோட் வச்சுருப்பாங்க. அது மண்டையில் ஏறுதோ இல்லையோ அதை அந்த டியூனில் பாடி முடிச்சிருவாங்க. அப்படி தானே? நம்ம அதுவும் செய்கிறது கிடையாது. அது பைபிளில் இருக்கும். எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரோம், சபை கூடி எதுக்கு வாரோம், யார் முன்னால் வாரோம், எப்படி வாரோம், அது நம்ம விடுதலையோட வாரமா விடுதலை இல்லாமல் வாரமாங்கிறத காமிக்குமா காமிக்காதா? போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்குது? இது முதலியார் தெரு எத்தனை? ஓகே. முதலியார் ஸ்ட்ரீட் 4th கிராஸ்க்குள்ளே நுழையும் போதே எப்படி நுழையணும்னு இதில் போட்டிருக்குது. அப்படித்தானே? பிரகாரத்தில் எப்படி பிரவேசிக்கணும், யாருக்கு முன்னால் வாரோம், அவரே நம்மை உண்டாக்கினார். வானம் அது அவருடையது, சமுத்திரத்தை அவர் தான் உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். ஆமாம், முழங்கால் இருக்குது, முழங்கால் போடுறதில்ல. எல்லாருக்கும் முட்டு இருக்குது.
சிஎஸ்ஐ சர்ச்சில் அட்லீஸ்ட் முட்டை முழங்கால் போட வைக்கிறதுக்காக பெஞ்சு செய்து அதில் குஷனும் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ யார் போடுறாங்களோ போடலையா, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணு முழங்கால் போட்டு ஆகணும். கல்யாணத்துக்கு பண்ணுற ப்ராக்டிஸில் ஆராதனையில் நீ முழங்கால் போடணும், என்ன ஷூ போட்டிருந்தாலும் சரி, என்ன முழங்கால் போடணும். 30 வருஷத்துக்கு முந்தைய முழங்கால் நின்று ஜெபம் பண்ணாங்களா? நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது என் ஸ்டூடெண்ட் பைபிள் காலேஜில் பொதுவாக முழங்கால் போட மாட்டாங்க. வியாதி அங்கே தானே ஆரம்பிக்குது. ஒருத்தன் அவன் ஒரு பாஸ்டர் பையன், எல்லாரும் முழங்கால் போடுவோம்னு சொன்னான். ஓகே, போட வச்சுட்டான். நான் இங்கேருந்து நீ போடுறான், நான் இங்கேருந்து சிக்னல் பண்ணேன், உடனே அவனும் போட்டான். அங்கேருந்தானே ஆரம்பிக்கணும், என்ன இங்கேருந்தா ஆரம்பிக்கணும். ஆனால் யார் முன்னால் வாரோம், எதுக்காக வாரோம், எப்படிப்பட்ட ஆண்டவர் முன்னால் வாரோம்? இங்கே கார்பரேஷன், இந்த கவுன்சிலர் இங்கெல்லாம் ஓகே, இங்கே தண்ணி இல்லாமல் ரோடு இல்லாமலாம் இருக்குது. எம்எல்ஏ இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்கே வரார், எல்லாரும் வாங்க சொன்னால் வருவாங்களா? அப்படின்னு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, எல்லாரும் வரமான்னு சொல்லி. எத்தனை மணிக்கு வருவாங்க? எம்எல்ஏ 9 மணிக்கு வருகிறான்னு சொன்னால் எத்தனை மணிக்கு வருவாங்க? மக்கள் எத்தனை மணிக்கு? 8:45 வந்துடுவாங்க. ஆனால் எம்எல்ஏ எத்தனை மணிக்கு வருவார்? லேட்டாக வருவார்னு தெரியும் தானே, தெரிஞ்சாலும் நான் சொன்ன டைமுக்கு முன்னால் வந்துடுவாங்கண்ணே. அது எம்எல்ஏ, இது யாருண்ணா? ஆண்டவர் தானே. ஆண்டவர் அப்படி தானே ஆயிட்டோம், அப்படி தானே ஆயிட்டோம். கம்யூனியன் எடுக்கும்போது எவ்வளோ பயபக்தியாக எடுத்தாங்க தெரியுமா? சரி, அந்த பயபக்தி அது விடுதலையை காமிக்குதா, அடிமைத்தனத்தை காமிக்குதா? யார் முன்னால வாரோம்? ஓய்வு நாள்னு சொன்னாங்க. ஓய்வு நாள் என்னைக்கு யூதர்களுக்கு? சனிக்கிழமை. சனிக்கிழமை. ஓய்வு நாள் எப்போ ஆரம்பிக்குது யூதர்களுக்கு? வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு ஆரம்பிக்குது. நம்ம இப்போ ஓய்வு நாள்னு கொண்டாடு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரோம். ஞாயிற்றுக்கிழமை 8:30 இங்கே வந்து இருக்கணும்னா, இங்கே 8:30 இருக்கணும்னா ஆயத்தம் எப்போ நடக்கணும்? சனிக்கிழமை நைட்டு நடக்கணும். இப்போ 8:30 மணிக்கு எழும்பி போகணும்னா, 8:30 மணிக்கு சர்ச்சில் இருக்கணும்னா, எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில், எங்கள் வீட்டுக்கு அநேக கிறிஸ்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு கேத்தலிக் ஃபேமிலி இருக்கிறாங்க, நல்ல அருமையான ஃபேமிலி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள். ஓகே, கேத்தலிக்ஸ், இந்த ஸ்ட்ராங் கேத்தலிக்ஸ் வந்து நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியல் ஃபேமிலி பிளானிங்கை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு 5 பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் 6:20 5 பேரும் வந்து ஒரு எட்டிக்கா வச்சுருக்காங்க, அதில் வண்டியில் ஏறி டெய்லி மாஸ் நடக்கும் ரோமன் கேத்தலிக்கில். போயிட்டு ஒரு 7:30 வந்துடுவாங்க. டெய்லி 5 பிள்ளைகள், சின்ன சின்ன 3 பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள், 2 பிள்ளைகள் ஹைஸ்கூல் போகிற பிள்ளைகள். எல்லாரும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி 6:20க்கு 7 பேர் புறப்பட்டு போகிறாங்கன்னா எத்தனை மணிக்கு எழும்பியிருப்பாங்க? எல்லோரும் நீட்டாக, ஒரு பிள்ளை ஜீன்ஸ் போட்டிருக்கோம், ஒரு பிள்ளை அதை டிஷர்ட் போட்டிருக்கோம், எல்லாம் போட்டு போகிறாங்க. சரி, அவங்க பரலோகத்துக்கு வரமாட்டாங்க என்ன? அவங்கெல்லாம் ரோமன் கேத்தலிக்கல, பெந்தகோஸ்து தானே. சரி, பரலோகத்துக்கு போவாங்க என்ன? தெரியல, பரலோகத்துக்கு 2வது பார்க்கலாம். பெந்தகோஸ்து ஃபேமிலியால் அப்படி செய்ய முடியுமா? முடியாதோ? 6:20க்கு டெய்லி, எவ்ரி வீக் டே, எவ்ரி டே, சிங்கிள் டே, நாட் ஓன்லி சண்டே, எவ்ரி டே தே ஆர் கோயிங். நமக்கு அந்த பயம் இல்லை, அப்படித்தானே? அவங்க ஏதோ சும்மா பாரம்பரியத்துக்காக செய்கிறாங்க. உங்களுக்கு அது கூட இல்லையே? பாரம்பரியத்துக்காக செய்கிறாங்கல்ல, நமக்கு அது கூட இல்லையே? பாஸ்டர் இப்படி திட்டுறதுக்கு அவங்களை கூப்பிட்டோம், ஆசீர்வாதமாக சொல்லிட்டு போவீங்களா? கில்ட்டி கான்ஷியஸை உண்டாக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ பேசுறது யாரு? யார் சத்தத்தை கேட்குறீங்க?
95 சங்கீதம் 8ஆம் வசனம். யாருடைய சத்தம்? டாக்டர் ராஜசேகருடைய சத்தத்தை கேட்டீர்கள் என்றால் அப்படியா? ஆண்டவர் எதுக்கு இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கை வச்சிருக்கிறாரு? ஐயோ, சர்ச்சில் கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் பேர் போதும். நீங்க உயிர்மீட்சி அடைகிறத பார்த்து அப்படித்தானே ஆராதிக்க வந்தோம்னா எப்படி வாரோம்? சர்ச்சில் பார்க்கிங் இடம் இருக்குதா? கார் கொண்டு வந்தா நிறுத்துறதுக்கு இடம் இருக்குதா? ஏசி இருக்குதா? பெங்களூர், கோயம்புத்தூர்ல எத்தனை சர்ச்சுகளில் ஏசி இருக்கும்? சில ஏசி நிறைய சர்ச்சில் இருக்குது. ஆண்டவர் உங்க உள்ளத்தில் இன்னும் பேசல என்ன? இன்னும் ஒரு 4 குடும்பங்கள் ஏசி இருக்க சர்ச்சுக்கு போயிட்டாங்கன்னா தான் ஆண்டவர் உங்க உள்ளத்தில் பேசுறாரு. உங்க உள்ளத்தில் பேசுறீங்க. அவங்க வீட்டிலேயே ஏசி கிடையாது, இருக்குதா? பிறகு எப்படி சர்ச்சில் ஏசி வைக்கணும்னு அவங்க உள்ளத்தில் வர, உங்க உள்ளத்தில் பேசினா தான் வரும். பாஸ்டர், நான் ஒரு ஏசி ஸ்பான்சர் பண்ணுறேன் பாஸ்டர்னு 4 பேர் வந்துட்டீங்கன்னா வச்சிருவாரு. சரி, நான் அதுக்கு சொல்ல வரல. பரவாயில்ல பாஸ்டர், இந்த இவரை கூப்பிட்டதில் பிரயோஜனம் இருக்குது. இவர் வந்துட்டு போனாரு, எங்கள் சர்ச்சு ஏசி பண்ணிட்டோம். அப்படி பேசுகிறத கேட்டிருக்கிறேன். அவரை வந்துட்டு போனார், எங்கள் சர்ச்சில் ஒரு உற்சாகம் தான், ஒரு ரிவைவல் தான். நானும் சர்ச்சுக்கு ஜெனரேட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிரசங்கர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போனார், அடுத்த வாரத்திலே வாங்கிட்டோம். அதெல்லாம் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி. ஆவியானவருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க ஆவியானவர் பேர்ல போட்டுருவாங்க. ஆவியான எனக்கு தெரியாதுப்பா, என்னவோ சொல்றான்னு சொல்லிட்டு போனோம். இல்லை, நான் இப்போ அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்தரத்தில் கோபுரம் மூட்டினது போல நீங்க நடத்தாதீங்க. உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். 4 பேர் பற்றி பேசணும்ல, பாஸ்டர், விசுவாசிகள், விசேஷித்த பிரசங்கியார், தேவன். இப்போ யாருடைய பாயிண்ட்டை பேசிக்கிட்டு இருக்கிறேன்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசித்திருக்கீங்களா? வாக்குத்தத்த வசனம்லாம் அதுல இருந்து தானே வருது. ஏசாயா வாசித்திருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசித்தீங்களா? உன்னை யாரு என் சர்ச்சுக்கு வர சொன்னா? உன்னை யாரு பலி கொடுக்க சொன்னா? டயர்டா போச்சுப்பா. பாட்டு பாடுறீங்களா, கிட்டார் போடுறீங்களா, எல்லாத்தையும் தூக்கி தூர எறி. இருக்குதா அப்படி? உங்க பைபிள்ல இருக்குதா? இல்ல அதெல்லாம் இல்லை. ஓ தெரிந்து கொண்ட தாசனே, புழுவே, பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உன்னை தூக்குவேன் சுமப்பேன், அதுதானே ஏசாயால இருக்குது. ஆண்டவர் வெக்ஸ் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்களா? இந்த சர்ச்சு கதவை பூட்டுங்கடா, ஆராதிக்க வராங்களா, ஆராதிக்க பண்டிகை கொண்டாடுறாங்களா, ஒரே இறைச்சல், சந்தை கடை மாதிரி இருக்குது. இப்படி வரணும்னு உங்களுக்கு யார் சொன்னது? நான் கேட்கல, ஆண்டவர் கேட்குறாரு. ஏசாயால யாரை பற்றி கேட்குறாரு? யாரையோ பற்றி கேட்குறாரு, நம்மளை பற்றிலாம் இல்லை. இஸ்ரேல் இதில் நம்மெல்லாம் 21st century பெண்டிகாஸ்டல் இஸ்ரேல் ஜனங்களை தான் கேட்டார். நான் சொல்றது உங்களுக்கு, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருன்னு எண்ணம் இருந்ததுன்னா ஆலயத்துக்கு எப்படி வாரோம்? ஆனா எக்கால சத்தம் கேட்கும் போது நான் பறந்துடுவேன், தங்கத்திரல் நடப்பேன். ஆமா, நடப்பீங்க. இங்க இந்த மொசைக் தரைக்கு கரெக்டா டைமுக்கு வர தெரியல. எக்கால சத்தம் போது ஆண்டவரை இப்போ தான் நான் பேங்க்ல போய் என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்துட்டு வரணும், அதுக்கப்புறம் நான் வரேன். அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை பேங்க்ல ஒரு வேற இருக்குன்னா போய் தான் அங்க போயிட்டு தான் அங்கே ஆராதனைக்கு வருவோம். உலக தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக முழு வேதாகமத்தையும் தெளிவாக சரியாக கற்றுக்கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. அகில உலக கிறிஸ்தவர்களுக்கான தொலைதூர ஓர்கல்வி திட்டம். ஏடிஏவின் பதிவு பெற்ற கல்லூரி.
CTH Certification in Theology, BTH Bachelor in Theology, MDiv Master in Divinity, MTH Master in Theology.